முக்கிய செய்திகள். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா படுதோல்வி. முதல் முறையாக மோடி அரசுக்கு கடும் பின்னடைவு. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் முறியடிப்பு. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வியுள்ளது. இனிமேலும் தமிழ்நாட்டை உரசி பார்க்க வேண்டாம் என ஸ்டாலின் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை முழுவதும் திறப்பதாக ஈரான் அறிவிப்பு. கடற்படை முற்றுகை தொடரும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளதால் குழப்பம். வணக்கம். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா பெரும்பான்மை கிடைக்காததால் தோல்வியடைந்தது. இந்த ஆண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில் திடீரென சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்றும் அதில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய பாஜக அரசு அறிவித்தது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மசோதாக்களை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மேலும் தொகுதி வரையறை மூலம் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி மசோதா நகல்களை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அவற்றையும் மீறி மக்களவையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட 3 மசோதாக்கள் மீதும் 2 நாட்கள் காரசார விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பிறகு பதிலளித்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாட்டிற்கு 6 இடங்கள் குறையும் என்று கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மக்களவைக்கு நேற்று 528 உறுப்பினர்கள் வந்திருந்த நிலையில் மசோதா நிறைவேற 2 பங்கு, அதாவது 352 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்டது. ஆனால் மசோதாவுக்கு ஆதரவாக 298 உறுப்பினர்களும் எதிராக 230 உறுப்பினர்களும் வாக்களித்ததால் தொகுதி வரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களும் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. शुद्धि के अद्यतन मत विभाजन इस प्रकार है: हाँ 298 298, ना 230 230. எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையால் மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. இதையடுத்து 3 மசோதாக்களையும் திரும்பப் பெறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மாநிலங்களவையிலும் மசோதாவை நிறைவேற்ற பாஜகவுக்கு போதிய பலம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அந்த மசோதா தோல்வியடைந்ததை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சென்னை அண்ணா அறிவாலயம், தஞ்சை கலைஞர் அறிவாலயம், திருச்செந்தூர், கும்பகோணம், மதுராந்தகம் உட்பட மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். மசோதா தோற்கடிக்கப்பட்டதை வரவேற்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு என்றும் டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்திற்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய ஜனநாயகத்திற்கும் தென்னிந்திய மாநில நலன்களுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைக்கும் பாஜக உண்டாக்கிய அச்சுறுத்தலை நாடாளுமன்றத்தில் வீழ்த்தினோம் என்றும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை தற்போது இருக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையிலேயே அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு மீதான தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் நாட்டின் அரசியல் கட்டமைப்பை மாற்ற பாஜக முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். क्लियरली बोला है कि ये महिला बिल नहीं है, ये हिंदुस्तान का राजनीतिक जो स्ट्रक्चर है, इलेक्टोरल स्ट्रक्चर है, उसको बदलने की कोशिश है. ये हमने रोक दिया है और मैं अभी कह रहा हूं, प्रधानमंत्री से कह रहा हूं, अगर आप महिला बिल चाहते हैं 2023 का महिला बिल निकालिए, उसका इम्प्लीमेंटेशन आज से करिए और पूरा का पूरा ऑपोजिशन 100% आपको समर्थन देगा और महिला बिल हम इमीडिएट इम्प्लीमेंटेशन करा देंगे. தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் தொகுதி மறுவரை மசோதா தோற்கடிக்கப்பட்டதை வரவேற்றுள்ளனர். ஒன்றிய அரசினுடைய துணிச்சலான முயற்சிக்கு கிடைத்த உண்மையான தோல்வி என்று கூறியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம்,
அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை திருத்த முற்பட்டார்கள். நம்முடைய இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. இந்த அரசியல் சாசனம் மட்டும் நிறைவேறியிருந்தால் மேலும் மேலும் அரசியல் சாசனத்தை திருத்தி இருப்பார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவை வஞ்சிக்கும் நஞ்சு மனப்பான்மையோடும் தீய குறிக்கோளோடும் மோடி அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை செய்யும் மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உயர்த்திய போர்க்கொடி வெற்றி கொடி ஆகிவிட்டது என்றும் பாஜக அரசின் கோர முயற்சிகளுக்கு மரண அடி விழுந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2/3 பங்கு வாக்குகள் கிடைக்காததால் மசோதா தோற்கடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திரு ரவிக்குமார் மகளிர் இடஒதுக்கீட்டை காட்டி தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தென் மாநிலங்களை ஒழித்து கட்ட பார்த்த மோடி அரசின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்திய ஜனநாயகத்திற்கும் தென்னிந்திய மாநில நலன்களுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைக்கும் பாஜக உண்டாக்கிய அச்சுறுத்தலை நாடாளுமன்றத்தில் வீழ்த்தினோம் என்று மார்க்சிஸ்ட் எம்பி திரு சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை தற்போது இருக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையிலேயே அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வி உள்ளது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இனிமேலாவது தமிழ்நாட்டை உரசி பார்க்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த முத்தனம்பட்டி பிரிவு அருகே நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் திரு மகாராஜன், போடி திமுக வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், கம்பம் திமுக வேட்பாளர் திரு ராமகிருஷ்ணன், பெரியகுளம் விசிக வேட்பாளர் திரு சக்திவேல் ஆகியோரை ஆதரித்து திரு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வட்டமிடும் பாஜக எனும் பருந்தை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். நமது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது என சதி வேலைகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நமக்கு வரவேண்டிய தொகுதி எண்ணிக்கை குறையாது என பிரதமர், உள்துறை அமைச்சர் மேலோட்டமாக கூறியிருப்பது ஒரு மாயை என்று திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் திமுக இருக்கும் வரை கருப்பு, சிவப்பு மற்றும் நீலக்கொடிதான் பறக்கும் என்றும் காவி கொடி ஒருபோதும் பறக்காது என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அதில் நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி. பின்னர் திண்டுக்கல் மணிக்குண்டு அருகே பிரச்சாரம் செய்ய வந்த அவர், தொகுதி மறுவரையறை மசோதா இந்தியா கூட்டணியால் முறியடிக்கப்பட்ட வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார். பின்னர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்து விட்டதாக கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி முறியடித்ததை வரலாற்று வெற்றி என குறிப்பிட்ட அவர், பிரதமர் திரு மோடி தனது 12 ஆண்டுகால ஆட்சியில் சந்தித்த முதல் மாபெரும் தோல்வி என்றும் கூறினார். இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாம உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. திருவள்ளுவருக்கு காவி அடிப்பது, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் அதிமுக நிலைப்பாடு என்ன என்பது உள்ளிட்ட 10 கேள்விகளை எடப்பாடி திரு பழனிசாமியிடம் திரு ஸ்டாலின் எழுப்பினார். பாஜகவிடம் அடிமையாக இருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி தமது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்து விடலாம் என்றும் திரு ஸ்டாலின் சாடினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக 2.25 மணி நேரம் பேசி சாதனை படைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையம் அருகே கூடியிருந்தவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அதிமுக கூட்டணியில் 2 மணி நேரத்தில் தொகுதி பங்கீட்டை பேசி முடித்ததாக கூறினார்.
ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 2.25 மணி நேரம் பேசி சாதனை படைத்துள்ளதாக எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே இதுவரை எதிர்க்கட்சி தலைவர்கள் 2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் படைத்தேன். 2011 முதல் 2021 ஆண்டு வரை 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்ததாகவும், தாம் முதலமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட வறட்சி, புயல் மற்றும் கொரோனா உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்ததாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். 40,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்ட போதும் திறமையான நிர்வாகத்தை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக கூறிய அவர், அப்போது தமிழ்நாட்டிலும் எடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் ஓமலூரில் தர்மபுரி பிரதான சாலையில் திரண்டிருந்த மக்களிடம் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது அம்மா கிளினிக்குகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் வரை ஹோர்மூஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் கடற்படை முற்றுகை தொடரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து பிப்ரவரி 28ஆம் தேதி அந்நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின. 40 நாட்களுக்கு மேலாக நீடித்த இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சர்வதேச நீர்வழி தடமான ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் அவற்றின் விலையும் உயர்ந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படையினர் முற்றுகையிட்டுள்ளனர். இந்நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனை வரவேற்றுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, லெபனானில் அமலுக்கு வந்துள்ள போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் காலம் வரையில் அனைத்து வர்த்தக போக்குவரத்து கப்பல்களுக்கும் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படுவதாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இதனை வரவேற்று நன்றி தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டு வர்த்தகத்திற்கும் முழு போக்குவரத்திற்கும் தயாராக உள்ளதாக தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கூறியுள்ளார். அதே சமயம் ஈரானுடனான பரிவர்த்தனைகள் 100% நிறைவடையும் வரை கடற்படை முற்றுகை முழுவீச்சில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானுடன் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று மற்றொரு பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை $100க்கும் கீழ் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. திருவிக நகர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு KS ரவிச்சந்திரனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மக்கள் நீதி மய்ய தலைவர் திரு கமல்ஹாசன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி ஆதரவு கோரினார். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு உதயநிதியை ஆதரித்து சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட் அருகே நேற்று பிரச்சாரம் செய்த அவர், நாளைய தமிழகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக இங்கு ஆதரவு திரட்ட வந்துள்ளதாக தெரிவித்தார். உங்கள் ஓட்டு நாட்டுக்காகவும் தான், தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்ல. தமிழ்நாடே இப்பொழுது தனி கோட்டையாக நின்று இந்தியாவுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முன்னணியில் நிற்கும் வீரர் திரு உதயநிதி என்றால் மிகையாகாது. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி, வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு செந்தமிழ் செல்வனை ஆதரித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கோவையில் ஆதரவு திரட்டினார். கோவையை தங்களுடைய கோட்டை என பாசிச கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது திமுகவின் கோட்டை என்பதை ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் திரு செந்தில் பாலாஜி நிரூபித்துக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இவரை எப்படியாவது முடக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது இவருக்கு பெரும் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா சங்கினுடைய கனவெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாம ஜெயிச்சு காட்டணும். பாசிச கூட்டமோ சங்கி கூட்டமோ இந்த கோவையை அவங்களுடைய கோட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை அவங்களோட கோட்டை இல்லை, இது திமுகவோட கோட்டைங்கிறத திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு அசைவு மூலமாகவும் நிரூபிச்சுட்டு வராரு. கும்பகோணம் திமுக வேட்பாளர் சாக்கோட்டை திரு அன்பழகனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கும்பகோணம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் எடப்பாடி திரு பழனிசாமி நிலைப்பாடு தவறானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாதி மத பிரிவினையை சுமந்து வருகிற பிஜேபியுடன் அதிமுக கரங்கோர்த்து வருவதால் இருவரையும் தண்டிப்பார்கள். வரலாறு காணாத வெற்றியை எங்கள் கூட்டணிக்கு தேடி தருவார்கள் என்று தமிழ் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் இது நான் அறிவுறுத்துகிறேன். சீர்காழி தொகுதி மதிமுக வேட்பாளர் திரு செந்தில் செல்வனை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார்.
அப்போது திராவிடத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் வடநாட்டுக்கு எச்சரிக்கை விடுக்கும் தலைவராக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரியில் பிரச்சாரத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன், அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் ஊழல் வழக்கிற்கு பயந்துதான் பாஜக கூட்டணியில் அனைவரும் உள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர்களை கவர்வதற்காக வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் ஆதரவு திரட்டி வருகின்றனர். வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் திரு கார்த்திக் மோகனை ஆதரித்து கார்த்தியின் தோழியும் நடிகையுமான விஜயலட்சுமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஆஞ்சநேயர் கோயிலில் பிரார்த்தனை செய்து மக்களோடு மக்களாக பிரசாதம் சாப்பிட்டதுடன் அங்குள்ள பூக்கடையில் பூக்கட்டி ஆதரவு திரட்டினார். சினிமா கதாநாயகன் நிஜத்தில் வீதிக்கு வந்து சேவை செய்ய முடியாது என்று நடிகை விஜயலட்சுமி கூறினார். ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல அதிகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஹீரோ போயிட்டு அடிச்சுட்டு நான் கேட்பேன், நீ பதில் சொல்லுன்னுவாரு. அங்கே யாரும் வந்து அவரை தடுக்க மாட்டாங்க, ஏன்னா டைரக்டர் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பட் ரியல் லைஃப் அப்படி இல்லை. யாருமே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு யாருக்காகவும் மக்களுக்காக இங்கே இறங்க மாட்டாங்க. ரியல் லைஃப்பில் ஹீரோஸ் யாராவது இருந்தால் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அப்படி தான் கொண்டு வரணும். பாப்பிரெட்டிப்பட்டி திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் முக்கல் நாயக்கன்பட்டி, நுலகள்ளி, உழவர்கொட்டாய் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திமுகவின் சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள கடைக்கு சென்ற அவர் பலகாரம் தயார் செய்து கொடுத்து பெண்களிடம் ஆதரவை திரட்டினார். திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திரு SSP பாருக் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட நெக்னாமலை கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். அங்கு பிரியாணி சமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் சேர்ந்து வேட்பாளரும் காய்கறி வெட்டி கொடுத்து ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேப்பனப்பள்ளி திமுக வேட்பாளர் திரு PS சீனிவாசன் வெள்ளிச்சந்தை கிராமத்தில் சலவை செய்யும் கடையில் துணிகளை அயன் செய்து அப்பகுதி மக்களிடம் வாக்கு கேட்டார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் வெப்பம் 104 டிகிரி செல்சியஸ் கொளுத்தியது. சேலத்தில் 103, தருமபுரி, கோவை, வேலூரில் 102, திருச்சி, மதுரை விமான நிலையம், நாமக்கல்லில் 102ஆகவும், திருப்பத்தூர், திருத்தணி, பாளையங்கோட்டையில் 100 டிகிரியாகவும் வெயில் சுட்டெரித்தது. இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா பெரும்பான்மை கிடைக்காததால் படுதோல்வி அடைந்தது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வியுள்ளது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேலாவது தமிழ்நாட்டை உரசி பார்க்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.